أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் கார்ஜியாக்கின் திடீர் மனமாற்றத்தால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் அது எப்படி அவர்களுக்கு எதிரான போராக மாறியது என்பதை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எகிப்தின் அரசியல் பின்னணி பற்றியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடுத்த கட்ட வியூகங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த இஸ்லாமிய தொடரின் 86வது பகுதியில எகிப்தினுடைய சில முக்கிய செய்திகளை நாம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த செய்திகளோடு தொடர்புடைய சில நிகழ்வுகளை இப்ப நாம தெரிந்து கொள்ள இருப்பதால் மறுபடியும் அந்த செய்திகளை இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சியின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அமர் இப்னு ஆஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அப்துல்லா பின் சர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை நியமனம் செய்தார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சியின் போது எகிப்தில் நிலவும் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எகிப்தை கைப்பற்றும் எண்ணத்தை முறியடிப்பதற்காகவும் போர் வீரமும் ஞானமும் மிக்கவரான கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரை எகிப்தின் ஆளுநராக நியமிக்கிறார்கள். எகிப்தின் தெற்கு பகுதியில் வாழும் கோத்திரத்தார்களுக்கு முஆவியா பின் ஹுதஜ் அஸ்-ஸஃப்னி என்பவரும் மஸ்லமா பின் முஹல்லத் என்பவரும் தலைவர்களாக இருந்தாங்க. இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு எதிராக அவ்வப்போது கலவரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆளுநர் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக நடுநிலை ஒப்பந்தம் ஒன்றை இவர்களோடு செய்து கொள்கிறார்கள். அதாவது அந்த மக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பைஅத் செய்யும்படி வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அதற்கு பிராயச்சித்தமாக அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சிக்கு எதிராக செயல்படுவதில்லை என்றும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமாக கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகிறாரோ அப்படின்னு சந்தேகம் வந்ததன் விளைவு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எகிப்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்கிறாங்க. அதன் பிறகு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிரபராதி என்பதை அறிந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது பிரதான ஆலோசகர்களாக நியமித்து தன்னுடனே வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது புதிய ஆளுநராக பொறுப்பேற்ற முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தகவல்களை நாம ஏற்கனவே கூறியிருந்தோம். இருந்தாலும் இப்பொழுது இவர்களுடைய செயல்பாடுகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக சில தகவல்களை நாம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இவர் முதலாவது கலீஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு இவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்து வந்ததன் காரணமாக இயல்பாகவே முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த பாசம் வச்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கலவரங்கள் நடந்த போது முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எகிப்து மக்களுடன் இணைந்து கொண்டு அந்த கலவரங்களில் முக்கிய பங்கு வைத்திருந்தார்கள். அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்ட போது முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாடியை பிடித்து இழுத்த போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உமது தந்தை உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்டதொரு காரியத்தை நீ செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தலை குனிந்த நிலையில் அந்த அறையை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் இவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை என்பது பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் பதிவாக இருக்கிறது. அதுபோல ஒட்டக போருக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு வழி அனுப்பும் போது
முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு துணையாகவும் அவர்களின் பாதுகாப்பாளராகவும் கூடவே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வரலாற்றுக்கு வருவோம். முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எகிப்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவர்களது வயது 22 தான் ஆகியிருந்தது. இவர்களை சுற்றி எப்பொழுதுமே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் படுகொலையில் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. கைசர் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநராக இருந்த வரையில் எகிப்தில் எந்தவித பிரச்சனையும் தோன்றாமல் இருந்தது. இப்பொழுது முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆளுநர் பதவிக்கு வந்த பிறகு அந்த நடுநிலையோடு செயல்பட்டு கொண்டிருந்த முஆவியா பின் குதஜ் அஸ்-ஸகுனி மற்றும் மஸ்லமா பின் முகல்லத் ஆகியோர் தலைமையில் உள்ள அந்த மக்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக பையத் செய்யும்படி வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட 1 மாத காலம்தான் அவகாசம், அதற்குள் பையத் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கெடுவும் விதிக்கிறாங்க. இப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த ஆளுநர்களிடம் நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நடுநிலையாகவே நாங்கள் இருந்து கொண்டு வருகிறோம், அதை நாங்கள் மீறவும் இல்லை. நீங்கள் இப்பொழுது எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகள் நமது ஒப்பந்தத்திற்கு எதிராக அல்லவா இருக்கின்றன. இவ்வாறு நீங்கள் எங்களை நிர்பந்தித்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்தவுடன் முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்கள் மீது படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். முகமது இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் இந்த நடவடிக்கையால் அவர்களுடைய படை தோற்று போனது மட்டுமல்ல, இதுவரை நடுநிலையில் இருந்து வந்த அந்த மக்கள் வெளிப்படையாகவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக கலவரத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவரை அமைதி பூங்காவாக இருந்த அந்த பகுதி இப்பொழுது அமைதியை இழக்க ஆரம்பிக்குது. இப்போ எகிப்தின் நிலைமை மிகவும் மோசமாகி வருவதை அறிந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் நிலைமையை முற்றவிடாமல் இருக்க என்ன செய்வது என்று ஆலோசிப்பதற்காக தன்னுடைய நெருங்கிய தோழரான மாலிக் பின் அஸ்தர் அவர்களை வரவழைக்கிறார்கள். இவர் சிஃபின் போருக்கு பிறகு மெசபடோமியா பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கைசர் ரலியல்லாஹு அவர்களை பதவி நீக்கம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் இப்போ உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கைசர் ரலியல்லாஹு அவர்களை மறுபடியும் எகிப்தின் ஆளுநராக நியமிக்க விரும்பவில்லை. காரணம், இந்த குழப்பமான காலத்துல தமக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அவர் தமக்கு அருகில் இருந்தாக வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க. இறுதியாக எகிப்தின் ஆளுநருக்கு பொருத்தமான நபர் மாலிக் பின் அஸ்தர் தான் என்று முடிவெடுக்கிறாங்க. காரணம், பல படையெடுப்புகளை முன்னின்று நடத்திய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. அதோட கலவரத்தை அடக்குவதற்கான தகுதியும் திறமையும் அவரிடம் இருக்கிறது என்பதை கணித்துத்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த முடிவுக்கு வராங்க. இப்போ தன் ஒற்றர்கள் மூலமாக மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களை எகிப்தின் ஆளுநராக நியமிக்க இருப்பதை அறிந்து கொண்ட முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சற்று கலக்கம் அடைகிறாங்க. காரணம், அவருக்கு ஏற்கனவே எகிப்தில் நல்ல பெயர் இருக்கிறது, கலவரத்தை அடக்குவதற்கான தகுதியும் திறமையும் அவரிடம் நிறையவே இருக்கிறது என்பது முஆவியா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ எகிப்தில் கலவரங்கள் அடக்கப்பட்டால் எகிப்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்பு அதற்கான திட்டங்களையும் தயார் பண்ணி அதன்படி செயல்படவும் செய்கிறாங்க. இப்போ ஆளுநர் பொறுப்பை ஏற்பதற்காக மாலிக் இப்னு அஸ்தர் அவர்கள் எகிப்தின் எல்லையை ஒட்டியுள்ள நகரமான கல் சவுமின் என்ற இடத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நகரத்தின் தலைவர் அவருக்கு நல்ல வெகுமதிகளை கொடுத்து அவர் எகிப்து நுழைவதற்கு முன்பாகவே தன்னுடைய நகரத்திலேயே அவரை, அதாவது மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. இப்போ திட்டமிட்டபடி மாலிக் இப்னு அஸ்தர் அவர்கள் கல்சௌமின் நகரத்துக்கு வந்த உடனே அவரை அந்த தலைவர் நல்ல முறையில் வரவேற்று நல்ல முறையில் விருந்தோம்பலும் செய்கிறார். இரவில் அந்த நகரத்தில் தங்கவும் ஏற்பாடாகிறது. அவர் விருந்து சாப்பிட்டு முடித்தவுடன் விஷம் கலந்த தேன் கொடுக்கப்படுகிறது. அதனை குடித்த மாலிக் இப்னு அஸ்தர் அவர்கள் சில மணி நேரங்களில் இறந்து விடுகிறார்.
மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களின் மரண செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களால் டமாஸ்கஸ் பள்ளிவாசலில் நின்று கொண்டு இவ்வாறு அறிவிப்பு செய்கிறார்கள். அலிக்கு 2 கரங்கள் இருந்தன. அம்மார் இப்னு யாசிர் என்ற கரம் சிஃபின் போரில் வெட்டி எறியப்பட்டது. அவரது 2வது கரமான மாலிக் இப்னு அஸ்தர் இப்பொழுது வெட்டி எடுக்கப்பட்டது. இப்போ மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களின் மரண செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாங்க. அவர்களது ஆதரவாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் எழுந்து கொண்டிருந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிரிகளின் எண்ணிக்கையும் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதோடு அவர்களுடைய எதிரிகளின் மூலமாக அவர்களின் மரணத்திற்கான நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களை எகிப்தின் ஆளுநராக நியமிக்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்ட முகமது இப்னு அபூபக்கர் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக வேதனைப்படுறாங்க. இதனை அறிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது சொந்த காரணங்களுக்காகத்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். உங்களை வேறொரு அமைதியான பிரதேசத்தில் ஆளுநராக நியமிக்கிறேன் என்று கடிதம் எழுதியிருந்தார். அதன் பிறகுதான் இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. என்றாலும் மாலிக் இப்னு அஸ்தர் அவர்களின் மரணத்தால் முகமது இப்னு அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலம் நீடிக்கிறது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆதரவாளர்களால் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தை மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்த முகமது இப்னு அபூபக்கர் அவர்களுக்கு மேலும் அதைவிட முக்கிய பிரச்சனையாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாக்குதலையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எப்படி எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை பற்றிய தகவல்களையும் அதன் பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.